கிரேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மிக்சட் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாப்போமா? ஆயில் பாத்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாம். இது பாத்தீங்கன்னா மட்டன் வேக வச்சு எடுத்திருக்கேன். ப்ரான் பாத்தீங்கன்னா வேக வைக்க வேணாம். ஒரு 100 கிராம்ஸ் ப்ரானும் ஒரு 100 கிராம்ஸ் சிக்கனு 100 கிராம்ஸ் மட்டன் இதை அப்படியே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, சால்ட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிப்போம். 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட போறோம், மிளகுத்தூள். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், வெத்து மிளகாய் பொடி. இது நல்லா அந்த மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிருங்க. அப்பப்ப தீயாம திறந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ இது தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல கொஞ்சம் ஆயில் இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆனியன், ஒரு 1/2 கேரட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸும், கேரட்டும் ஒரு 1/2 கேரட் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயத்தாள் கொஞ்சம், ஸ்ப்ரிங் ஆனியன், கொஞ்சம் கிரீன் சில்லி, பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 எக் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ப்ரான், சிக்கன், மட்டனை இதுல போட போறோம். பாசுமதி ரைஸ் வந்து ஒரு 90% குக் ஆகி அதை நான் தட்டுல போட்டு ஆற வச்சிருக்கேன். இப்போ இதுல பாதி ரைஸ் நான் போட போறேன். ஒரு 2 ஹேண்ட் ரைஸ் பாருங்க, 1 2, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர், உப்பு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். ரைஸும் கறியும் வேக வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 மினிட்ஸ்லயே ஃப்ரைட் ரைஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும்.